வணக்கம் நண்பர்களே. 6ஆம் வகுப்பு 3ஆம் பாடத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். காலக்கோடு, அதாவது உலகின் தொன்மையான நாகரிகங்கள். முதல் தொன்மையான நாகரிகங்கள் பார்த்தோமாக்கும். ஃபஸ்ட்டு மெசபடோமியா நாகரிகம், கிமு 3500 to 2000. கிமு 3500 to 2000. அதுக்கடுத்த நாகரிகம் எதுன்னு பார்த்தோமாக்கும் சிந்துவெளி நாகரிகம். இது 3500, இது 3300 to 1900. இங்கே 2000 முடிஞ்சிருது, ஆனால் இங்கே 1900 வரை வருது. அதுக்கடுத்த நாகரிகம் எகிப்து நாகரிகம் 3100 to 1100. கடைசி சீன நாகரிகம் 1700 to 1122. 1700 சரிங்களா? அப்போ காலக்கோட்டு வகையில் நம்ம பார்த்தோமாக்கும் மெசபடோமியா நாகரிகம் 3500 to 2000, சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900, எகிப்து நாகரிகம் 3100 to 1100, சீன நாகரிகம் 1700 to 1122. நாகரிகம் என்ற சொல் இருக்குல்ல, அது பண்டைய லத்தீன் மொழியில் சொல்லான சிவிஸ். லத்தீன் நல்லா பார்த்துங்க, கிரேக்கம் லத்தீன் ரெண்டு கொடுப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். லத்தீன் மொழியிலிருந்து வந்தது தான் சிவிஸ். இதோடைய பொருள் என்னன்னா நகரம் என்று பொருள். இதோடைய பொருள் என்ன? நகரம் என்று பொருள். இதுக்கு என்ன மீனிங்னா நகரம் என்று பொருள். அப்போ நாகரிகம் என்ற சொல்லுக்கு பண்டைய லத்தீன் மொழியிலிருந்து உருவான சிவிஸ் என்ற மொழியிலிருந்து உருவானது. இதற்கான பொருள் என்னன்னா நகரம். தொல்லியல்கள் இருக்காங்கல்ல, எவ்வாறு புதையுண்ட நகரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, தொல்லியல் ஆய்வாளர்கள் எப்படி புதையுண்ட நகரங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, முதல்ல இந்த அகழ்வாராய்ச்சிகள் செங்கல், கற்கள், உடைந்த பானை உடைகள் போன்றவற்றை ஆராய்ஞ்சு அதனுடைய காலத்தை கண்டுபிடிப்பாங்க. எதை வச்சு? செங்கல், கற்கள், உடைந்த பானை உடைகளை வைத்து. அதே மாதிரி பண்டைய இலக்கிய ஆதாரங்களை வைத்தும் பயன்படுத்துகிறாங்க. வான்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா புதையுண்ட நகரங்களையும் அதோடைய மேற்பரப்பையும் கண்டறிஞ்சுக்கிறாங்க. அங்கே போய் பின்பு அகழ்வாய்வு செய்கிறாங்க. அதே மாதிரி நிலத்தடியை ஆராய்வதற்காக காந்தப்புல வருடி, அதாவது மேக்னட்டிக் ஸ்கேனர், அதன் போதே பயன்படுத்துகிறாங்க. நிலத்து அடியை கண்டுபிடிப்பதற்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறாங்க. எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றவா இல்லையான்றதை ரேடார் மூலமும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ 2 சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று மேக்னட்டிக் ஸ்கேனர், இன்னொன்று ரேடார். அதே மாதிரி சேட்டலைட்டுடைய ஃபோட்டோஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் தொழிலாய்வர்கள் புதையுண்ட நகரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்திய தொல்லியல் துறை இருக்குல்ல, இந்திய தொல்லியல் துறை ASI என்று அழைக்கப்படுது, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எப்போ முதல்ல உருவாக்கப்பட்டதுன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம். 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற ஒரு ஆங்கிலேய சர்வேயர், நில அளவியாளர்லாம் முதல்ல இதை நிறுவுறாரு. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடில்லியில் இருக்குது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? புதுடில்லியில் இருக்குது. இதனுடைய தலைமையகம் புதுடில்லியில் இருக்கிறது. ஓகேங்களா? இதனுடைய தலைமையகம் புதுடில்லியில் இருக்கு. அடுத்து வெண்கல காலம் என்பது மக்களின் வெண்கலத்தால் ஆன, வெண்கல காலம்னு என்ன? மக்கள் எப்போ வெண்கலத்தை பயன்படுத்தி பொருட்கள் பயன்படுத்தினாங்களோ அந்த காலத்துக்கு பேர் தான் வெண்கல காலம். இப்போ ஹரப்பா நாகரிகம் தெரியும், நம்ம ஹரப்பா நகரம். அது மொத்தம் ஒரு பிளான் படி செய்யப்பட்ட ஒரு நகர கட்டமைப்பு. அது 2 விதமான பகுதிகள் இருந்துச்சு. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்பு இருக்குல்ல, இது மேற்கு பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதில் கோட்டை இருந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சு? கோட்டை இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே யாரெல்லாம் இருந்தாங்கன்னா நிர்வாகிகள் அங்கே இருந்தாங்க. அதாவது நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்த பகுதி தான் என்னதுன்னா இந்த கோட்டை இருந்த பகுதி. அடுத்து பெருங்குளங்களும் தானிய களஞ்சியமும் இருந்துச்சு. அங்கே பெரிய நீர்ப்பரப்புக்காக ஒரு பெரிய குளமும், அதே மாதிரி மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் பயன்படுத்துவதற்காக தானிய களஞ்சியங்களும், அதாவது வறட்சி ஏற்பட்டால் பயன்படுத்துவதற்காக தானிய களஞ்சியங்களும் இருந்துச்சு. இந்த கீழ்நகர அமைப்பு இருக்குல்ல, இந்த கீழ்நகர அமைப்பு எப்படின்னா கிழக்கு பகுதி. கீழ்நகர அமைப்பு கிழக்கு பகுதி, மேல்நகர பகுதி மேற்கு பகுதி. இது கொஞ்சம் சற்று தாழ்வான பகுதி. இது அதிக பரப்பு கொண்டது. இதில் கோட்டை மட்டும்தான் இருந்துச்சு. பட் இங்கே என்ன இருந்துச்சு? அதிக பரப்பு கொண்டதாக இருந்துச்சு. இங்கே நகர நிர்வாகிகள் குடியிருந்தாங்க. இங்கே பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்த பகுதி தான் இந்த கிழக்கு பகுதியில் இருந்த கீழ்நகர பகுதி. அடுத்து மெகர்கன்றது நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முன்னோடியே எதுனா இந்த மெகர்கன்ற பகுதி தான்.
சிந்திச்சமொழி நாகரிகத்துடைய முதல் முன்னோடி பகுதி. அதாவது மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான்ற மாநிலத்தில் போலன் ஆற்றுப்பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இந்த மெஹர்கர் எங்கே இருக்குன்னா அப்போ வந்து இந்தியா, இப்போ வந்து பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலன் ஆற்றுப்பள்ளத்தாக்கில் இருக்குது. இங்கே தான் வந்து தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான கண்டறியப்பட்ட இடமாக இருக்குது. இங்கே இருந்த மக்கள் வேளாண்மையிலையும் கால்நடை வளர்ப்பிலையும் ஈடுபட்டதுக்கான சான்று இருக்குது. வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பதற்கான சான்றுகள் இருக்குது. இது கிட்டத்தட்ட கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரிலும் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலையதற்கான தொல்லியல் சான்று இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கே வந்து இதுதான் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். அதே மாதிரி கிமு 7000க்கு முன்னாடியே இங்கே மக்கள் வாழ்ந்ததற்கான சான்று, தொல்லியல் சான்று இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதான் மெஹர்கர். அப்போ சிந்துச்சமொழி நாகரிகத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டால் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மெஹர்கர். ஏன் கட்டடங்கள் கட்டுறதற்காக சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க? ஏன்னா சுட்ட செங்கல் வந்து வலுவாக இருக்கும், கடினமானதாக இருக்கும், நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும், நெருப்பை கூட தாங்கும், நீரில் கரையாது. அதனால தான் என்ன பண்ணாங்க, செங்கலை சுட்டு பயன்படுத்தினாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம், நம்ம ஹரப்பாவில் இருந்துச்சுன்னு பார்த்தோம் இந்த மேற்கு பகுதியில். தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராகி கற்கின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்படுது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராக்கி கற்கின்ற இடத்துல ஒரு தானிய களஞ்சியம், நம்ம எப்படி ஹரப்பாவில் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு தானிய களஞ்சியம் இங்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுவும் வந்து ஒரு ஹரப்பா காலத்தை சார்ந்தது. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. மனிதர்கள் முதல்ல கண்டுபிடிச்சு அந்த உலோகத்தை பயன்படுத்துறது எதுன்னு கேட்டால் செம்பு. மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை கிடைச்சிச்சு. அது பேர் வந்து நடனமாது. இதை முதல்ல பார்த்தது யாருன்னா சர் ஜான் மார்சல். இவர் பார்த்த உடனே வந்து இது கண்டிப்பாக வரலாற்று காலத்திற்கு முந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்டதாக அது உருவாக்கப்பட்டதுன்றது அவராலே நம்பவே முடியல. ஏன்னா அது அவ்வளவு தெளிவாக அவ்வளவு வடிவமைப்போட இருந்துச்சு. பண்டைய கிரேக்க மக்கள் காலத்தில் கூட என்ன பண்ணல, இது மாதிரி ஒரு சிலை வந்து கிடைக்கப்படலை. பண்டைய கிரேக்க காலத்திலோட அதான முதல் இதுன்னு படித்தோம், அதுலேருந்து கிடைக்கப்படலை. ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த நடனமாது சிலை இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இவர் நினைக்கிறாரு. அது கடைசியில் பார்த்தா அது அந்த காலத்துக்கிட்ட உரியதாகவே இருந்தது. அப்போ இந்த நடனமாது சிலை வெண்கலத்தால் ஆனது. இது ஒரு பெண் சிலை. இதை கண்டுபிடித்தவர் ஜான் மார்சல். இதோடைய ஆண்டு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அடுத்து கேவிடின்னு சொல்லுவாங்க, கொற்கை வஞ்சி தொண்டி. இது பாகிஸ்தானில் இன்றைக்கும் பார்த்தோமாக்கும் இந்த கொற்கை என்ற பேரில் வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல் நகர் என்ற பெயர்கள் கொண்ட இடங்கள் இன்னும் அங்கே இருக்குது. ஏன்னா கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள்லாம் துறைமுகங்களோட பெயர்களோட உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்லேயே இருக்குது. பாருங்கள் பாகிஸ்தானில் என்ன இருக்குன்னு பாருங்கள். கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, நம்ம மதுரை தான் மதுரை, உறையூர், உரை, கூடல் கர் என்ற பேர் பாகிஸ்தானில் இருக்குது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேயும் கொற்கை, பூம்புகார் போன்ற இடங்களும் இருக்குது. ஆப்கானிஸ்தான் உள்ள ஆறுகளான காவிரி, புருன்ஸ் என்ற ஆறுகள் இருக்குது ஆப்கானிஸ்தானில். நம்ம காவேரி இருக்குல்ல, அதுதான் காவிரி. பொருணை நதி இருக்குல்ல, அதான் புருன்ஸ் என்ற பேர்லேயும் அங்கே இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானில் பார்த்தோம்னா காவிரி வாலா என்ற ஒரு ஆறும் பொருணை என்ற ஊரும் தமிழ் சொற்களுக்கு முழுமையாகவே பிரதிபலிக்கின்றன. அப்போ பாருங்கள், தமிழ் நகரங்கள் அந்த காலத்தில் இருந்ததற்கான சான்று. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற இடத்துல அவங்க கடல் வணிகம் செய்ததற்கான சான்றுகளும் இதிலிருந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அடுத்து சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அவங்க அறிஞ்சிருக்கவே இல்லை. வெண்கலம் தான் அறிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு இரும்பை பற்றியோ அதே மாதிரி குதிரை என்ற ஒரு விலங்கை பற்றியோ அவங்களுக்கு தெரியாது. இந்த சிந்துவெளி மக்கள் ஆவரணம் செய்கிறதுக்கு எதை பயன்படுத்தினாங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. சிவப்பு நிற மணிக்கற்கள், அது கர்னீலியன் என்று சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் ஆப்ஷனில் கர்னீலியன் கற்கள்னு கொடுத்துருவாங்க, பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பொம்மை வண்டி, தலை கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்து, சிறிய பொம்மை, களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மை, கொட்டைகளை குறிக்கக்கூடிய அணில் பொம்மை, மண்ணால் ஆன நாய், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன.
இது எல்லாமே சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகிறது. பாருங்களேன், அந்த காலத்தில் எவ்வளவு வடிவமைப்போட உருவாக்கப்பட்டிருக்கின்றத பாருங்கள். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் இருக்குல்ல, அதை உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆய்வுக்களம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோவால் என்னப்பட்டிருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல எழுத்து வடிவத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா சுமேரியர்கள். முதல்ல எழுத்து வடிவம் கண்டுபிடிச்சது யாரு? சுமேரியர்கள். இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இருக்குல்ல, இதுதான் தொல்லியல் ஆய்வுகளுக்கு தரக்கூடிய ஒரு தரப்படுத்தப்பட்ட முறை. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருள் எடுப்பாங்க, அந்த பொருளில் இருக்கக்கூடிய கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயது அறியக்கூடிய முறைக்கு பேர் தான் கதிரியக்க கார்பன் முறை, அல்லது இதை கார்பன் 14 C14 முறை என்றும் அழைப்பார்கள். இதனை கார்பன் 14 C14 என்றும் அழைப்பார்கள். இத்துடன் 3ஆம் பாடம் சிந்துச்சமொழி நகரத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சு. தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த பாடத்துக்கான பாக்ஸ் கண்டென்ட் நம்ம இதில் ஒளிபரப்பப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.